வணக்கம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றேன். எதுக்காக இப்போ இவ்வளோ டைம் ஆச்சுன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி எப்படி எனக்கு சினிமாலாம் இதெல்லாம் புதுசா தான் இருந்தது. ஸோ வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணும் அது இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. இவ்வளோ வருஷம் நான் மீட் பண்ணாத காரணம் இதுதான். இப்போ வந்து நம்ம நிறைய படம் இது வரைக்கும் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த விஷயம் தெரியாதனால நானும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக போயிருந்துச்சு. ஸோ நான் அடுத்த வாட்டி உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு தெரியும் போது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் மீட் பண்ணலான்னு தான் யோசித்தேன். ஸோ இப்போ ரங்கூன் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக போயிட்டு இருந்தது. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி நான் கூப்பிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு. இவ்வளோ வருஷம் நிறைய நியூஸ் எல்லாம் என்னை பற்றிலாம் வந்திருந்து, அது வந்து எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சின்சியராக தான் ஒர்க் பண்ண பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு வந்து மணி சார் கூப்பிடும்போது எனக்கு கேமராக்கு முன்னாடி மட்டும் நடிக்கிறதுக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. அதுதான் நடிப்புன்னு நினைச்சேன். அதுதான் ஒரு ஆக்டரோட பிசினஸ்ன்னு நினைச்சேன். ஆனா இதை சுத்தி பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் ஒரு சில நேரம் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது நம்ம வந்து உண்மையை அது அவங்க வந்து லேட்டா வருதுன்ட்டு ஏதாவது ஒரு நியூஸ் வரும்போது நானும் அதை பத்தி பேசணும்ன்ட்டு எனக்கு தெரியல. நான் வந்து சரி அது யாரோ சொல்லிட்டாங்க, அது அப்படியே போயிரும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. போக போக என்ன ஆயிடுச்சு, இது கொஞ்சம் சீரியஸான விஷயமாயிருச்சு. நான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உன்னெல்லாம் நீ வந்து இப்படி லேட்டாக வரைய ஆட்டிடியூட் காமிச்சுன்னா நம்மலாம் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் யோசித்தேன், அப்போது இவ்வளோ சீரியஸாக இந்த விஷயம்லாம் நடந்துருந்து. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பதில் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி தான் இப்படி மீட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டுக்கு. இப்போது ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் ஓப்பனாக பதில் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆனஸ்டாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா, அப்படிலாம் இல்லை சார். நம்ம இப்போ என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் மினிட் நம்ம ரங்கூனுக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. ஸோ டைரக்டர் வந்து கேட்டதுனால தான் நான் அங்கே சீக்கிரமாக ஓடி போய் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்தேன். நம்ம வந்து டைரக்டாக வீட்டிலேருந்து வரல, ஆக்சுவலாக ஒர்க்லேருந்து தான் வந்துட்டோம். ஸோ சாரி இஃப் தட் இஸ் அன் இஷ்யூ. ஆனால் இதுக்கு மேலேயும் நான் இப்போ ஷூட்டுக்கு போகணும். அது வந்து தட் ஷூட் இஸ் ஹேப்பனிங் இன் நியர் வண்டலூர் விஐடி காலேஜ். ஸோ இது சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் கிளம்பணும். ஸோ ஒன்னாக ஒர்க்கில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து தெரிஞ்சு இப்படிலாம் லேட்டாக வருதில்லை, உண்மையாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து நான் ஒரே ஒரு படம் தான் இப்போ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். ஆனால் அது மீறி நான் ஒரு யுவன் தந்திரன், ஹரே ஹரே மகாதேவ், இந்திரஜித் எல்லாமே ஷூட்டிங் முடிச்சிருக்கேன் சார். சிப்பாயின்னு ஒன்று வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது ஒரு 90% முடிஞ்சது. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள்னால தான் அது கொஞ்சம் நின்று போயிருக்கு. பட் இருந்தாலும் ரங்கூன் நல்லா பாசிட்டிவாக போகிறதுனால டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி வி வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரே ஒரு ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு சார். சார் அப்பா வந்து இது சொல்லணும், ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நான் வந்து அப்பா வந்து வீட்டுல எப்படி வளர்த்தாங்கன்னா, எல்லாமே நம்மளாலேயே பண்ணணும், நம்ம ஹெல்ப் கேட்க மாட்டோம். இல்லாட்டி கண்டிப்பா அப்பா நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து எனக்காக பேசியிருந்தாருன்னா நான் வந்து இவ்வளவு அடிபட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா நான் வந்து தனியா எல்லாமே பண்றதுனாலதான் நம்ம தப்பான டிசிஷன்ஸாவும் இருக்கலாம், நல்லதான டிசிஷன்ஸாவும் இருக்கலாம். நானே அந்த தப்பு பண்ணிட்டு அதுலேருந்து கற்றுக்கிட்டு இப்போ சரிப்பட பார்க்குறேன். ஸோ அப்பா வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை ஹெல்ப் பண்ண மாட்டார். எனக்கு அவர் என்னோட நம்பிக்கை என்னென்னா, கௌதம் வந்து நீ எப்படி இது இருந்தாலும் அவருக்கு எப்படி அவரோட அப்பா அந்த டைமில் இல்லையோ அவரே தன்னா கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களும் அவரே பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நானும் அப்படி வளரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அக்னி நட்சத்திரம் நான் தொடவே மாட்டேன். அது ஒன்று எனக்கு அது வந்து அப்பாவோட ட்ரோஃபி பீஸ்ன்னு சொல்லலாம். அது சத்தியமாக அது நான் சப்போஸிங் ஏதாவது சொதப்பிட்டேன்னா அது வந்து அப்பாவோட பேருக்கு எடுத்துரும். அப்புறம் அந்த ஃபுல் ஜென்ரேஷனோட ட்ரோஃபி பீஸே கெடுத்துரும். ஸோ அது தொடவே கூடாது. சப்போஸிங் வேற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா அது கண்டிப்பா அவங்களும் அக்னி நட்சத்திரம் பார்ட் 2 பேர் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அது மேக்சிமம் அவாய்ட் பண்ணி புதுசா ஏதாவது பண்ணா கண்டிப்பா பண்ணுவாங்க சார். கடல் படம் ரிசல்ட் வந்து நான் வந்து என்ன எஃபெக்ட் பண்ணல சார். எனக்கு கடல் வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது. அது வந்து ஒரு புது என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தந்தது. எனக்கு வந்து நடிப்போட இன்ட்ரெஸ்ட் காமிச்சு கொடுத்தது. எனக்கு ஒரு நடிகர் ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அது காமிச்சது. ரங்கூனோட ரிசல்ட் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சக்சஸ்ஃபுல்னு சொல்லலாம். இப்போ ஒரு பாசிட்டிவ்ல என்னை கொண்டு வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அந்த படமும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது சார். அது நிறைய கேட்டிருக்கேன் சார். ஆனா அது வந்து என்னன்னா, நம்ம வந்து எப்போதுமே கோவிட்ல தான் படிச்சிருக்கோம், எப்போதுமே இந்த மாதிரி எக்ஸ்போஜர்ல தான் இருக்கும். ஸோ ஒரு பொண்ணு கிட்ட பழகுறோம்னா அது வந்து ரொமான்ஸ் இல்லை சார். நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பாக்குறோம். பிரியானந்த் வந்து எனக்கு வந்து ஷீ இஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு வந்து அவளை வந்து கடலுக்கு முன்னாடியே தெரியும்.
அவங்க ஃபேமிலி எல்லாம் தெரியும். ஸோ நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம், அடிக்கடி காஃபி ஷாப்ல எல்லாம் போவோம். இது வந்து எல்லாரும் பார்த்து ரொமான்ஸ்ன்றாங்க. ஸோ இதை தவிர நான் வேற எந்த ஹீரோனை மீட் பண்றதுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ரொமான்ஸ்ன்றாங்க. ஸோ அது எனக்கு தெரியாது சார். அது வந்து தலையில எழுதுனது தான். சப்போசிங் நம்ம 2 பேரும் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணா அது ஒண்ணு, சப்போசிங் அது இல்லைன்னா இல்ல. கிசு வரும், கிசு போறோம். உண்மை நடக்கதான் போகுது. ஸோ அது பார்த்துதான் இருக்கும். எனக்கு வந்து அது எப்படி வந்தாலும் அது லவ்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சுனாலே போதும்ல சார். ஸோ அவங்க நடிகரா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியேந்து வந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு சின்சியரா நம்மள நல்லா பாத்துக்காலே போதும். இன்டர்காஸ்ட் அதெல்லாம் யாரு பாக்குறா சார்? இப்பெல்லாம் அதெல்லாம் பாக்குறது இல்ல சார். லவ் வந்துச்சுனாலே போதும், நம்மள நல்லா பாத்துக்காலே போதும். ஆனா அது வந்து டைம் இருக்கு. நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 35-40 தாண்டினா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா போதும். சத்தியமா நான் வந்து ஸ்கில்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு நான் என் ட்ராக்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் கொஞ்சம் ஒரு சில 2-3 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அது ஒன்னொன்னா கத்துக்கிட்டே வரேன். எது ஆடியன்ஸ் பிடிக்கும், எது ஆடியன்ஸ் பிடிக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெஸ்ட் அட்வைஸ் வந்து படம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போ. ஸோ நிறைய தேட்டருக்கே போவேன், நிறைய விஷயங்களா பார்த்து ஆரம்பிச்சா எது ஆடியன்ஸ் பிடிக்குது, எது ஆடியன்ஸ் பிடிக்காது. எனக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த பையன் வந்து இங்க வந்து சர்வை பண்ண முடியாது. அது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மெதுவாக நிறைய நம்ம ரீஜனல் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ட்ராக்லேயே போனேன்னா பாசிட்டிவா போவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஆல் ஸோ மச். கண்டிப்பா உங்க சப்போர்ட் இருந்ததுன்னா I believe I can do some good films. Thank you.